இப்ப இருக்கிற காலகட்டத்துல தனி மனித வருமானம் உயர்ந்திருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கூடி இருக்கு, எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் வருமானம் வர அளவுக்கு தினசா புதுசு புதுசா செலவுகளும் வந்துட்டே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வருமானத்தை மீறிய தேவைகளும் அதுக்கான செலவுகளும் அதுக்கான கடன்களும் ஒரு பெரிய வலை மாதிரி நம்மள சுத்தி இருக்கு. இந்த வளையத்துல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணியே நம்ம காலமே முடிஞ்சு போயிடுது. பெரிய பெரிய கடன்கள்ல இருந்து விடுபடவும் சின்ன சின்ன கடன்களை தவிர்க்கவும் நம்மளோட பணத்தை திறம்பட நிர்வகிக்கவும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ், சில வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பாக்கலாமா? முதல்ல கொஞ்சம் பழைய ஐடியாவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஐடியா, பட்ஜெட் போடுறது. நம்மளோட வரவு என்ன செலவு என்னன்னு தெளிவா ஒரு பட்ஜெட் போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றது. இப்படி பண்ணும்போது இவ்வளவு பணம் கண்டிப்பா கடனுக்கு எடுத்து வைக்கணும்னு எடுத்து வைப்போம். கடன் கிராஜுவலா குறையும். அத்தியாவசியம் இல்லாத ஆடம்பர செலவுகள் குறையும். ரெண்டாவது, ஒரே கடனா வாங்குறது. நம்மளோட தேவை என்னன்னு மொத்தமா ஒரு கணக்கு வச்சு ஒரே கடனா வாங்கிக்கிறது நல்லது. அங்க இங்கன்னு நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி நிறைய வட்டி கட்டுறதுக்கு பதிலா ஒரே இடத்துல குறைஞ்ச வட்டியில கடன் வாங்கிக்கிறது மெயின்டைன் பண்றதுக்கு, டியூ கட்டுறதுக்கு எல்லாமே ஈஸியாகுது. அடுத்து, பணம் இருந்துச்சுன்னா கடனை முடிச்சு விட்டுறது. மொத்தமா கையில இருந்து ஏன் கொடுக்கணும், குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் தானே, கம்மி இஎம்ஐ தானே, மெதுவா இத்தனை வருஷத்துல அடைச்சுக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருக்கிறத விட கையில சேவிங்ஸ் இருந்தா அந்த கடனை டக்குன்னு முடிச்சுட்டா அதிகமா வட்டி கட்ட வேண்டி இல்லாம ஒரு சுமை முடியும். அதே போல இஎம்ஐ காலத்தை பிளான் பண்ணுங்க. உங்களால 10 வருஷத்துல முடிக்க முடியும்னா தேவையில்லாம இஎம்ஐ குறையும் அப்படிங்கறதுக்காக 20 வருஷம் நீட்டிக்கிறதுனால முதலுக்கு இணையான வட்டி கொடுக்கற மாதிரி ஆகும். அதே போல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோன்ஸ சீக்கிரமா போக்கஸ் பண்ணி அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை சீக்கிரமா அடைக்கிறதுனால நிறைய விரயங்களை தவிர்க்கலாம். கன்சூமரைசேஷன் பெருகி கிடக்கிற இன்னைக்கு ஒரு பொருளை இஎம்ஐல வாங்குறது ரொம்பவே சுலபம். கடன்களை கூவி கூவி விற்கிறாங்க. தேவை இருக்கோ இல்லையோ இஎம்ஐல வாங்கிக்கோங்கன்னு நம்ம தலையில கட்டுறாங்க. நமக்கு தான் எல்லாமே இருக்கே, ஈஸியா வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாயையில இருந்து முதல்ல வெளியில வரணும். இது எல்லாமே நம்ம உழைப்ப சுரண்ட கடன்கள்னு புரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டுல கடன் வாங்குறது இன்னுமே ஈஸி, ஆனா பின்னாடி மொத்தமா சேர்த்து பெரிய தொகையா நம்மள அழுத்திடும். ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இல்லாம வேற எதுக்குமே கிரெடிட் கார்டு மூலமா கடன் வாங்குறத தவிர்க்கலாம். இஎம்ஐ எல்லாமே கரெக்டான டியூல கட்டுற மாதிரி ரிமைண்டர்ஸ் வச்சுக்கலாம். நம்ம பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் கேட்கலாம். கரெக்டான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி சரியான ஆலோசனை தரக்கூடிய ஆலோசகரை அணுகலாம். என்னைக்குமே சுமை இல்லாத வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை.